கைஸ், இன்னைக்கு நம்ம பிராங்க்லினை பார்க்க ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா வந்திருக்கோம். அமெரிக்கால எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எஸ்கலேட்டர்ல ஓடும், இங்க நடந்து போற மாதிரி இருக்கு. பிராங்க்லினை நான் பார்க்க நான் ட்ரெயின் ஏறிட்டேன். உள்ள பார்த்தா 3 பேயா இருக்கு. ஐயோ, மாத்தி ஏறிட்டாட்டுக்கு. கைப்புள்ள போடுற பிரேக்க கதவு வேற திறக்க மாட்டேங்குது. ராத்திரியில வர ட்ரெயினும் கிடைக்காது. நம்ம எப்படியாச்சும் இதுலதான் போயாகணும். பிராங்க்லினா நம்மளுக்கு பொரி பொரி சைமான் பொம்மை வாங்கி வச்சிருக்காரு. ஐயப்போ சாமியை மனசுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். சாமியே ஐயப்போ, ஐயப்போ சாமியே, சாமியப்பா ஐயப்போ, சரணமப்பா ஐயப்பா. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடப்பா. ட்ரெயின் கிளம்பியாச்சு. எனக்கு இன்னைக்கு கசாமா ஞாபகம் தான் வருது. அன்னைக்கு நான் கசாமாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் பாட்டுக்கு ட்ரெயின்ல போயிட்டேன். பேர் தான் சின்சானே, குறும்பு செய்ய ட்ரெயினில் போனேனே. இப்ப நான் சீரோவை ரொம்ப மிஸ் பண்றேனே. சீரோ இல்லாம நான் தனியா போறேனே. படி ஒரு வழியா நம்மளுக்கு ஸ்டேஷன் வந்துருச்சு. தப்புச்சோண்டா சாமி. இப்ப நான் நேனிக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டேன். தனியா போறேனே, இல்லைன்னா நான் கசாமா கூப்பிட்டு விட்டுறேன். வேண்டவே வேண்டாம். அவனுக்கு வந்தானுங்கன்னா அந்த பொரி பொரி சேமன் பொம்மை ஆண்டையை போட்டவனுங்க நம்ம யாருக்கும் தெரியாம பதுக்கி வச்சிடலாம். நம்ம சீரோட வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடலாம். சீரோ பத்திரமா பாத்துக்குவான் நம்மளுக்காக. இப்ப மடத்தலையா பிராங்க்லின், உன்னோட ஊருக்கு வந்துட்டேன்டா. என்னடா ஊர்ல இப்படி பேய்ங்கெல்லாம் இருக்கு? எப்படியோ தப்பிச்சு வரக்குள்ள ஒரு வழியா ஆயிடுச்சுடா. இங்க பாரு, ஸ்டேஷன்ல ஒரு பயலிங்கான எனக்கு அப்படியே திகில் கிளம்புதுடா. கிராணி கமலாலாம் வந்துட போகுது. இங்க பாருங்க, 2 பேர் இருக்கானுங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சமா கைமா பண்ணி விட்டுருவானுங்க போலடா. டே இங்க பாரு எப்படி சாஞ்சு பாத்துட்டு இருக்கான்னு. அடே பிராங்க்லின், சீக்கிரமா வாடா. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. நான் மேல ஓடி வந்துட்டேன். எப்படியாவது வந்துடுறேன் அந்த ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனை கண்டுபிடிச்சு வாடா. நான் எங்க நிக்கிறேனே தெரியல. இது பக்கத்து வீடா இல்ல எது வீடான்னு தெரியலையடா. வீட்டுக்கு பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கு. நான் எங்க கொண்டு போய் விட்டுருக்க பாத்தியாடா. உனக்கு போன பண்றேன். ஏறா டே பிராங்க்லின், போன ஏறா. மாங்காமடைய போன் ஏறா. போன எடுக்க மாட்டேங்கிறான்டா. டே எப்பா ஒரு வழியா எடுத்துட்டான்டா. அண்ணா பிராங்க்லின் அண்ணா இங்க வாங்க, நான் லொகேஷன் போட்டு விட்டுருக்கேன். ஏ பிராங்க்லின், நான் உங்ககிட்ட மட்டும்தான் அன்னியன் படத்தோட அம்பி, இல்லைன்னா நான் வந்து அன்னியன்றா. எல்லாரும் வந்து ஜப்பான்ல கேட்டு பாருங்க, இந்த சின்சான்னா யாருன்னு தெரியும். சின்சான்னா கெத்து, சின்சான்னா வீரமானவன், சின்சான்னா கெத்தானவன். சின்சானும் சீரவும் சேர்ந்தாங்க சும்மா மஜாவா இருக்கும். என்னடா இந்த இடமே புதுசா இருக்கு, எவனையுமே தெரிய மாட்டேங்குதே. நான் பேச மேல போய் நின்னுக்கிறேன். பிராங்க்லினுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். நம்மளை தேடிட்டு வந்து அவன் காணாம போயிட போறான். அவன் மட்டும் காணாம போனா எனக்கு அந்த பொம்மை கிடைக்கவே கிடையாது. புரி சேமன் பொம்மை எனக்கு எப்படியாவது கிடைக்கணும். இப்பதான் காலையில வெடிஞ்சது. அதுக்குள்ள சின்சான வந்து இறங்கிட்டான். காலையில 6 மணிக்கே வந்துட்டான் அந்த சின்சானு. இப்படிதான் அந்த பேய் ட்ரெயின்ல வந்தானோ, அந்த பேய் ட்ரெயின்ல மாட்டியிருந்தானா கைமா ஆயிருப்பான். தப்பிச்சு வந்துட்டான். ஜாம்பியெல்லாம் அவனை கட்டி போட்டிருக்காது. அவன் அந்த ஜாம்பியை கட்டி போட்டு கலாய்ச்சிட்டு இருந்திருப்பான். அவன் அந்த பேய் கிட்ட எல்லாம் மாட்டல, அந்த பேய் தான் வந்துட்டு மாட்டி இருக்கும். வாசிமணி ஊசிமணி வைக்க வந்திருக்கேன், ஜாமியோ வந்துருவான். சரி நம்ம குளிக்கலாம் வேண்டாம், பல்லும் விளக்க வேண்டாம். அப்படியே அந்த கார் எடுத்துட்டு போய் சின்சானை பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். இங்க இருக்கு பாருங்க நம்ம காரு, சிகப்பு சொக்கா எர்றா. சின்சானுக்கு போனை போடுவான். சின்சானே நான் ஏதோ கிளம்பிட்டேன்டா, ஏதோ வண்டியில ஏறிட்டு இருக்கேன், அப்படியே வந்துடுறேன். நீ பிக்கப் பண்ற இடத்துல நின்னுக்கோ. நம்ம ஸ்டாப்பிங் தெரியும்ல, மறந்து கூட வேற ஸ்டாப்பிங் போயிடாத. எனக்கு தூரம்டா 2 கிலோமீட்டர். அப்புறம் வந்து பிக்கப் பண்ண முடியாது பாத்துக்க, நீ நடந்துதான் வரணும். இப்ப நம்ம எங்க போறோம்? சின்சானை பார்க்க போறோம். பிராங்க்லின் சீக்கிரமா வா பிராங்க்லின். நான் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கேன். வந்து 10 நிமிஷம் ஆகுது. நான் அந்த லொகேஷன்ல தான் நிக்கிறேன். ஒரு ஆடு மாடெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். நீ என்ன இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்தேன். இப்ப நீ வெயிட் பண்ற, நான் போறேன்டா. டே நான் மறுபடியும் அந்த ஆட்டை பார்க்க போறேன்டா. இங்கதானே இருந்துச்சு, காணோம். ஐயோ பிராங்க்லின், உன்னையும் காணோம். நில்ற படம் கொய்யால எவன்டா கார்ல ஏத்துறது? இப்படி கார்ல ஏத்திட்டான்டா. ஐயோ நான் ஹாஸ்பிட்டல் போன்னு நினைக்கிறேன். ஐயோ ஃபர்ஸ்ட் இந்த லேடிஸ்க்குலாம் லைசன்ஸ் கொடுக்காதீங்க. இந்த லேடி லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க. சீக்கிரமா கேன்சல் பண்ணுங்க. எனக்கு கால் வலிக்குது. நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. யாராவது காப்பாத்துங்க. பிராங்க்லின் ஆளை வச்சு என்னைய போட பாக்குறேன். நான் காப்பாத்துங்க. ஐயோ நேனி போச்சான், யாராவது வாங்க. கசாமா உன்னோட உயிர் நண்பா, நீயாவது வாடா. மம்மி வருவாங்க. மிக்சி எங்கம்மா போன? யாரு எப்பா எங்க போனீங்க? இந்த நேரத்துல பார்த்து சீரோவையும் காணமே, என் ஃபேமிலி யாரையும் காணமே, நண்பர்களையும் காணமே. என்னை காப்பாத்துங்க. ஐயோ பிராங்க்லின் என்ன போட்டுத்தல பாக்குறான். என்ன காப்பாத்துங்க. பிராங்க்லின் ஆளை வச்சு போடுறான். ஐயோ ஏன்டா சின்சானே, எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்துறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். நானாடா உன்னை ஏத்த சொன்னேன். வேற எவ்வளவு வந்து ஏத்துனதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க பாத்தியா? அது உங்க அப்பா அம்மா உன் நண்பர்கள் காசு காப்பே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கூப்பிடுற பாத்தியா? எங்க ஊருக்கு வந்து நீ என்னையவே குற்றம் சொல்ற. இதுதான் உன்னை எல்லாம் கூப்பிடவே கூடாது. நம்ம ஊருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வந்தா இப்படிதான் பண்ணுவியா சின்சான்? ஏன் சின்சான் இப்படி பண்ற? இப்படிதான் உனக்கு அட்வைஸ் பண்ணணும், இல்லைன்னா நீ வந்து சரிப்பட மாட்டா. நீ வந்து இப்படியே தான் பண்ணிட்டு இருப்ப. எங்க போனாலும் இந்த வேலையை தான் சுத்திட்டு இருக்க. நீ அமைதியாவே இருக்க மாட்டியா சின்சான்? அமைதியால இருக்க முடியாது. நீ யாரு என்ன கேக்குறக்கு? என் நண்பனா, என் தோழனா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. போட குட்டி பையனா அமைதியா இருக்க மாட்டியா? 5 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லுவா. என் பேர் தான் சின்சான், எனக்கு 5 வயசு ஆகுதுன்னு சொன்னீங்களா? அப்ப 5 வயசு பையனாட்டு நடந்துக்கோ. அப்படியெல்லாம் நடந்துக்க முடியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளைட் ஏறி ட்ரெயின் ஏறி நான் ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா உன்னை பாக்கறதுக்கு வரேன். நீ என்ன இப்படி திட்டிட்டு இருக்க? அடி வாங்க வேற வச்சிட்டு இருக்க. நீ வந்து ஒழுங்கா கார்ல ஏறு, நம்ம வீட்டுக்கு போலாம். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையில? கால்ல சரியாயிருச்சுல, நல்லா தான் நிக்கிற மாதிரி இருக்கு. கால் வலிக்குதுன்னா ஆஸ்பத்திரி போலாம் சொல்லு. அவன் டக்குன்னு ஏத்திட்டு போனோன்னே எனக்கு கொஞ்சம்
கொஞ்சம் வலிச்சுது. இப்ப என் கால் லப்பரமா இருக்கனால எனக்கு சீக்கிரம் சரியாயிருச்சு. நான் ஈமாவாரி கிட்ட போனேன்னா ஈமாவாரி வந்து எனக்கு கட்டு போட்டு விட்டுருவா வீட்ல. ஓகேவா? இல்லைன்னா வீட்டுக்கு போய் டோரிமோன் டிவைஸ் எடுத்து நம்ம காலை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு டோரிமோன் வேணாம், டோரிமோன் டிவைஸ் வேணாம். என் தங்கச்சி இருக்கும்போது நான் உயிரே இருக்கும்போது எனக்கு எதுக்கு டோரிமோன்? என் தங்கச்சி போகுது எனக்கு. அப்புறம் உனக்கு என்னதான் வேணும்? உன் நண்பன் ஹீரோவை பாக்குறியா? புரி புரி சைமான பாக்குறியா? புரி புரி சைமான் பொம்மை வச்சிருக்கேன்ல, பாக்குறியா? புரி புரி சைமான காட்டா? வீட்டுல வச்சிருக்கேன் செல்ஃப்ல. வா, புரி புரி சைமான் பொம்மை தரேன். என்ன எல்லாருமே ஏமாத்துறாங்க. பொம்மை தரேன்னு சொல்லி இப்படி எல்லாரும் நிறைய தடவை ஏமாத்திட்டாங்க. நீயும் ஏமாத்த போற. என்ன எல்லாருமே ஏமாத்துறாங்க. நீ அழுவ கூடாது சின்சான், சரியா? ரொம்ப பயமா இருக்கும் உன்னை பார்த்தா. கால்லாம் வலிக்கல? சரி, நான் அழல, நான் கண்ணை தொடச்சுக்கிறேன். எனக்கு பயம் இல்லை. யாரு பக்கத்துல என்னோட சட்டு கலரை போட்டு சிகப்பு சொக்காலே ஒரு கார்ல ஒரு அங்கிள் நிக்கிறாரு. இது யாருன்னு தெரியலையே. உனக்கு தெரியுமா பிராங்க்லின்? இவர் யாருன்னு என்னவே பார்த்துட்டு இருக்காரு. சின்சானு, உனக்கு அடிபட்டுருச்சு என்னமோன்னு சொல்லி நான் தான் அவரை வர சொன்னேன். அவர் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு டாக்டர். அவர் இப்ப வேலையை முடிச்சிட்டு வந்தனால சாதாரணமா இருக்கிறாரு. நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லை, சரியா? இந்த பிராங்க்லின் நம்பி அவரோட வீட்டுக்கு வந்து பொம்மையை பார்த்தா பொம்மையை காணாடே. பிராங்க்லின், நீ இப்படியோட என்னை ஏமாத்துவ? நீ இப்படி ஏமாத்துவன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. தெரிஞ்சிருந்தா என்னோட காசுக்காக டிஃபன்ஸ் போர்ஸ கூட்டிட்டு வந்திருப்பேன்டா. உன்னை அட்டின்னு அடிச்சு போட்டிருப்போம்டா 4 பேரும். என்னடா இப்படி பண்ணிட்டேன்? அந்த பொம்மை எங்கடா எனக்கு? அதுவா சின்சானு, உன்னை ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் உன்னை ஏமாத்தி உன்னை இங்க வர சொல்லிட்டேன். புரி புரி சைமான்லாம் என்கிட்ட கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. உன்னோட ஃப்ரெண்டு கசாமா தான் எனக்கு சொன்னான் உனக்கு புரி புரி சைமான் ரொம்ப பிடிக்குன்னு. அதனாலதான் நான் உன்னை ஏமாத்திட்டேன், சரியா? என்ன மன்னிச்சிரு. புரி புரி சைமான் பொம்மை எங்கடா? மண்டையெல்லாம் பொழந்து விட்டுருவேன்டா. புரி புரி சைமான் எங்க? இந்த கசாமா மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஐச்சானோட வீட்டுக்கு தாட்டி விட்டுருவேன். ஐச்சானை வச்சு அவனை வந்து பொழந்து விட்டுருவேன். ஐச்சான்ட்ட மாட்டிக்கிட்டானா அப்புறம் வந்து வெளியவே வர முடியாது. போங்கடா டே, நான் கிளம்புறேன்டா. நான் என்னோட ஊர் ஜப்பானுக்கே போறேன்டா. அமெரிக்கா எனக்கு பிடிக்கலடா. டே, என்ன ஆள விடுங்கடா. என்னோட கார் இருக்கு பத்தியா? நான் இங்க சொந்த கார் எடுத்துட்டு போறேன்டா. இது யாரோட கார்னே தெரியல. இனிமேல் இது என்னோட கார். நீ யாரோ வந்து கேட்டீங்க. அமெரிக்கா வந்ததுக்கு புரி புரி சைமான் தான் கிடைக்கல. இந்த ஒயிட் கார் பார்க்கவே சூப்பரா இருக்கு. இதை எடுத்துட்டு நம்ம வந்து ஜப்பானுக்கு போயிடலாம். ஜப்பான்ல இந்த மாதிரி காரே கிடைக்காது. இங்கதான் சூப்பரா இருக்கு. நம்ம பிராங்க்லினோட தான் இருக்கும். ஏன் பிராங்க்லினே பை பை சொல்லிட்டு கிளம்ப போறேன். Friends, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்ட் வேணும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நருட்டோ வேணுமா, இல்ல டிராகன் பால் ஃபைட் வேணுமா, சின்சானும் ஒரு நருட்டோவும் ஃபைட் பண்ணுமா, இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்டுடலாம். ஐயோ, யாரையோ ஏத்திட்டோம் மோச்சு. நம்மளுக்கு வந்து லைசன்ஸை புடுங்க போறாங்க. ஆனா நம்ம கிட்ட தான் லைசன்ஸ் இல்லையா? 5 வயசு தான் ஆகுது. ஐயோ, செத்து போயிட்டாலாட்டிருக்கே. ஏன்டா பிராங்க்லினே, வந்ததுக்கு உன் வீட்டுல இருக்கிற யாரையும் அடிச்சு போட்டு நாட்டிருக்கே. போடு, 2 அடியை போட்டு கிளம்பிடுவான். ஓடு, ஆர்ட்ட போடு. வந்ததுக்கு லாபம்டா $200. ஏறா வண்டிய. அவ்வளவுதான், திருப்பிட்டு ஓடிட வேண்டியதுதான். ஐயோ, கைமா பண்ணி விட்டுருவானுங்க. போலீஸ் கேஸ் வேற ஆயிரும். வேற எஸ்கேப்பே. என்னோட ஜப்பானுக்கே போயிடுறேன். பாய் பாய் பாய். அடே சின்சானு, வந்ததுக்கு என் வீட்டுல இருக்கிற பொண்ணம்மா போட்டு தள்ளிட்டு போயிட்டியாடா. உன்னை கைமா பண்ணா முட மாட்டேன்டா. இர்ரி, வீட்டுக்கு பக்கத்துல 4-5 கேங்ஸ்டர் இருக்கானுங்க. உன்னை பிடிக்காம மூட மாட்டேன்டி. அதுக்குள்ள நீ வந்து எஸ்கேப் ஆயிரு. ஓடியே போயிரு, பிளைட்டை பிடிச்சி. இல்ல கார்லயே போயிரு. இல்லைன்னா மாட்டினா கைமா தாண்டி நீ. வீடியோவுக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. நான் ஜப்பானுக்கு போறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.